பெட்டி கொஞ்சம் திருப்பி வைங்க எங்களுக்கு கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டா பரவாயில்ல. இருந்தாலும் எப்போ வியாபாரம் வாசிக்க நிறுத்திட்டீங்க இப்போ சொன்னது என்ன தப்பு? இவங்க 4 பேர் நாடத்துக்கு எடுக்கணும் வந்துட்டாங்க. அருமையில பெருமையில் ஐயா அவர்களே பட்டாட்டி நல்ல பட்டாட்டி 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 உங்க பட்டாட்டி உங்க பட்டாட்டி 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 வந்துக்கிட்ட புதிய வரிகளுக்கு வணக்கா புத்தக மத்தவங்க பெற்றவங்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணவருக்கு வணக்கா காதலிலே தொழில் பூச்சை பூச்சை வரது பூச்சை கைலாச சத்துகளுக்கு வணக்கம் போயிடா அருமையான பக்தி மேடம். அதுக்கு அடுத்ததாக அருமையான ஒளி அமைப்பு சக்தி ரேடியோஸ் அலங்காபுரி உரிமையாளர் கார்த்திகேயன். அருமையான ஒளி அமைப்பு நாடகம் ஆரம்பிச்சது பப்பனி வெளியே வந்தாச்சுங்க. ஆமா நாடகம் பார்க்க வந்தேன். அருமையான நாடக கூட்டமும் அருமையான கூட்டம் எல்லாம் கருப்பு கருப்பா தெரியுது. கூட்டத்தை ஒரு கூட்டமும் கண்ணுக்கு தெரியலைங்க. எல்லாம் கருப்பாவே தெரியுது. என்ன காரணம்? என்ன காரணம் அதையும் தெரியல. தம்பி அவுத்து விட்டு பாரு. ஏய் பேசாமறியா யா நேத்து போன நேரத்துல இப்பதே பெட்டிக்காரன் வந்தோன்னு அவுத்து விட்டு பார்க்க சொல்லி சரி என்ன பார்த்தா நாடகம் பார்த்த ஒரு 80 வயசு பிள்ளை அவுத்து விட்டு பாருன்னா அந்த அர்த்தத்துல சொல்லல, தூக்கி விட்டு பாரு அப்படி சொல்ல. வேறு பையா பனிக்கதான் இனிமேலே பனி 12 மணிக்கு மைக். ஆமா கொஞ்சம் பார்த்தோன்னே அடிக்க வராதே. இல்ல இருக்கட்டும் இருந்தாலும் அறுபது கூட்டம்
ஆமா இந்த மங்கள கண்ணடை கழட்டி பாரு விவரமா சொல்லு. அருமையான மனதை கொள்ளெடுக்கிற கூட்டம். அவங்க முதலாளி நம்ம தொழிலாளி என்னதான் பாவம் முதலாளி அவங்க இருந்தாலும் அவங்க வாங்கிட்டு வந்த வர அப்படி நம்ம வாங்கிட்டு வரலாம். என்ன வரணும் கேட்பீங்க? அவங்க கையால 80,000 90,000 நாடகம் 1 லட்சம் பேசிருக்கீங்க. 1 லட்சம் பணத்தையும் கொடுத்து சரி அவங்க கையால சோத்தையும் போட்டு நம்மளே இப்ப நாடகம் வேலை பண்ணி பெய்யாம நல்லா காத்தோட்டம் உள்ள இருக்காமுங்க. சரி அவங்க அப்படியே பணத்தை கொடுத்து வரி காசு போட்டு நாடகம் வச்சு இப்படி பணியில உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. ஆமா அது அவங்க பண்ண அவங்க நேரம் அப்படி நம்ம நேரம் அப்படியே. சரி என்னதான் அவங்க முதலாளி நம்ம தொழிலாளி இருந்தாலும் அந்த முதலாளிக்கு ஒரு சின்ன வணக்கம் சொல்லும்ல. ஆமா அவங்க காசு கொடுக்கறவங்க நம்ம வாங்குறவங்க. ஆமா வந்த முதலாளிக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு அப்புறம் கதைக்கு போவோமே. எந்திரிச்சு ஒட்டுமையும் ஆகிருச்சு புள்ள ஒட்டுமையும் ஆகிருச்சு. நானது எந்திரிச்சு கட்டாகட்டழகி எங்க நாடகத்தை காண வந்து மகமாயி நாடகத்தை காண வந்து குங்குமப்பட்டழகி. வாசிக்கிறத மழை பெஞ்சு கொஞ்சமா இருக்குதுயா. அருமையான ஒரு வாசிப்பு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மறையக்கூடிய தாய்மார்களே, நாடக கலாரசிய பெருமக்களே, காலையில் காடு சென்றும் மாலையில் வீடு திரும்பி மண்ணை தான் பொன்னாக்கி வந்து கொண்டிருக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அட்டென்ஷன் சாண்டையை குடிக்கி அப்பா வெட்டிக்காரு என்ன சொன்ன? அட்டென்ஷன் சாண்டையை குடிக்கி அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்படி சொல்லு. ஆமா நானே 3 வருஷம் ஃபெயிலியா. 3 வருஷமா? 3 வருஷம் 3வது ஃபெயில். என்ன சொல்றியா? பள்ளிக்கூடம் ஒழுங்கா போனானேன்னு சொல்ல முடியும். அத சொல்லு. கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று கொண்டு காவல்துறை அதிகாரி அவர்களே,
உங்கள் அனைவர்களுக்கும் என் சபாகும் நாடக கலைக்குழு சிறப்பு மற்றும் நாடக அமைப்பாளர் அருமை என்ஆர் AR ஆண்டிவேல் குச்சிலப்பாறு கலை குடிப்பு சிறப்பு நஞ்சார மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அப்ப அதுல பாருங்க எதுல பாக்குறது? ஆமா அதுல பார்த்து 5 லட்சம் கடன் கிடக்குது. ஆமா அதுல பாக்காதீங்க. சரி இந்த பார்த்தாலும் சத்தியமா அருமையான ஊரியா. ஆனா நேத்து போன ஊரை பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்களை அப்படி ஓரமா அந்த சைடு நிப்பாங்க. சரி நம்ம ஊர் ஆண்கள் அப்படி இல்ல பெரிய அருமையான கூட்டமுங்க. ஆமா ரசிகர்கள் அந்த மாதிரி ரசிகர்கள் அருமையான ரசிகர்கள். ஏன் ரசிகர் அப்படி கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி என்னதான் ஆடல் பண்ண வச்சாலும் என்னதான் கரகாட்டம் வச்சாலும் நம்ம நாடக கலைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குதுயா. உண்மையா தப்பாங்க? நாடக கலைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஆமா அந்த காலத்துல இந்த காலத்துல ஒரு அறியாத கலை என்ன கலைனா நாடக கலை மட்டுங்க. ஆமா ஆனா அந்த காலத்துல நிறைய ஆடல் பாடல் இருந்துச்சு. சரி இப்ப இடையில பாருங்க ஆடல் பாடல் வைக்கிறாங்களா? இல்லையே வைக்கிறது இல்ல. ஏன்? ஏதாச்சும் ஒரு ஊர்ல வைக்கிறாங்க. ஆமா ஒரு ஊர்ல வைக்கிறது இல்ல. ஆனா நாடக கலை மட்டும் ஆதி காலத்துல இருந்து இன்ன வரை அழியாத ஒரு கலைனா நாடக கலை மட்டும் தான். கண்டிப்பா உண்மையா இல்லையாங்க? உண்மைதான். நம்மள வாழ வைக்கிற ஊர் பொதுமக்கள் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு வணங்கணும்யா. சரி அவங்களமா நம்பலாம் அவங்கல்ல. நேத்து போன ஊருக்கு பாருங்க நிறைய ஆண்கள் மதுரை ஜிஹெச்ல பாத்தீங்கன்னா சரி மதுரை ஜிஹெச்ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணிட்டு ஓரமா நைட்டி போட்டு நிப்பாங்க லேடிஸ். ஆமா அந்த மாதிரி ஓரமா நின்னாங்க. சரி நம்ம ஊர் ஆண்கள் அப்படி இல்ல அடக்க ஒடுக்கமா நாகரிகமா. ஆமா நம்மளுக்கு நடிகருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம சேர் போட்டு அமைதியா உட்கார்ந்திருக்க அருமையா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கப்பா. நம்ம சிரிச்ச மோத்தடிக்கு ரொம்ப நன்றி இருக்குது. ரொம்ப நன்றிங்கப்பா. ஆனா நேத்து போன ஊர்ல அப்படியா? ஏன் கேக்குறேன்? நம்ம ஊர் அப்படி இல்ல நாகரிகமான ஊர் நல்ல ஊரியா. சரி ஆனா அருமையான கூட்டமுங்க. நேத்து போன மதுரை பக்கம் நடத்தி பிறந்தோம்ல. என்ன ஊரு? கல்லல பக்கம் போயிருந்தோம்யா. ஆமா ஊரை மறந்து போயிட்டேன். சரி கல்லல பக்கம் நடத்தி பிறந்தங்க. அங்க இதே மாதிரி அருமையான ஒரு கூட்டமியா. அந்த ஊர் வித்தியாசத்தை பாருங்க. அந்த ஊர்ல 8 கொச்சை கயிறு விட்டு நீளமா கட்டி விட்டு. என்ன கயிறு? 8 கொச்சை கயிறுங்க. கொச்சை கயிறு நீளமா கட்டி விட்டு ஆண்கள் தனியா பொங்கல் தனியா உட்கார்ந்தாங்க. ஆண்கள் பெண்கள். ஆமா ஆண்கள் தின்ன பெண்கள் தின்ன உட்கார்ந்தாங்க. சரி நம்ம ஊர்ல அப்படி இல்லையா? ஆமா என்ன பார்த்தா அரிசி மாவு உளுந்த மாவு மாதிரி கலந்து அரிசியும் பருப்பு ஒண்ணா கலந்த மாதிரி. ஆமா ஒரு ஒற்றுமையான ஊரு. ஒற்றுமை. ஆமா நாகரிகமான ஊரு. கண்டிப்பா. என்ன காரணம் கேப்பீங்க? என்ன காரணம்? சம்பந்தம் இல்லாம பப்புனுக்கார வந்து எதையும் பேச மாட்டேன். ஆமா என்ன காரணம் கேட்டீங்கன்னா என்ன காரணம்? அந்த அண்ணன் 12 மணி ஆயிடுச்சுன்னா சரி ஒரு சில ஆண்கள் கொண்டு அதுக்குள்ள கைய வைப்பாங்க. எதுக்குள்ள? அதுக்குள்ள சட்டை சோப்புக்குள்ள. ஆமா ஆனா 12 மணி ஆச்சுன்னா பனி பெய்ய ஆரம்பிச்சிருமியா. சரி இந்த பனிக்கு குளிருக்கு எதமா இருக்கணும்னு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சரி அவ சட்டை பாக்கெட்ல கைய விட்டு எதை பீடி இருக்குதா புகழ இருக்கா ஆன்ஸ் இருக்கான்னு பாப்பாங்க. சரி அந்த குளிருக்கு சும்மா இருக்கணும்னா பீடி குடிக்கணும்னு பாப்பாங்க. நம்ம ஊர் ஆளுங்க பாக்கெட்ல என்ன 500 ரூபாய் பணமே இருக்கும் போல. என்ன பூ? ஆமா அப்பா அதுதான் வச்சிருக்காரு. நம்ம அப்பா டச் செல் வச்சிருக்காரு. நோட தெரியுமா அப்ப? மறைக்காத. சரி டச் செல் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆண்கள் நல்ல ஆண்களுங்க. கண்டிப்பா நல்ல ஊர் நல்ல பொதுமக்கள். வளவள்ளி பேசுற வாய்க்கு கேடு வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா உடம்பு கேடுன்னு சொல்லியிருக்காங்க. யாரோட உடம்புக்கு? யாரு பெக்கற உடம்புக்கு. சரி அதுக்கு முன்னாடி பெக்கற உடம்புக்கு கேடு இல்லையா? அந்த குழந்தைக்கு தான் கேடு. சரி எப்படி கேக்குறீங்க? எப்படி? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளை பிறக்கும்னே. ஃபர்ஸ்ட் பிறக்கிற பிள்ளை பாத்தீங்கன்னா அந்த ஒரு 5 கிலோ பிறக்கும். 5 கிலோ ரொம்ப சத்துல. சரி வெயிட்டான ஆளுகளா இருந்தாங்கன்னா மச்சா மாதிரி என்னை மாதிரி வெயிட்டான ஆளுங்க. அடே அப்பா சொல்லாத. என்னை மாதிரி குண்டா இருக்கணும். ஆல்ரவுண்டுக்கார மாதிரி தொத்தலா இருக்கணும். இந்த மாதிரி புருஷன் முன்னாடி இருந்தாங்கன்னா ஒரு ரொம்ப சத்தான உணவு சாப்பிட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளை 5 கிலோ பிறக்கும்யா. சரி 5 கிலோ பிறக்கும். 5 கிலோ ஆமாங்க. அதே ரெண்டாவது பிள்ளை அந்த சூம்பி போய் 3 கிலோ பிறக்கும்யா. 3 கிலோல ரெண்டாவது பிள்ளை 3 கிலோ. சரி ஆனா கடைசி பிள்ளை மட்டும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தண்ணிக்கு மை ஒட்டி போய் பிறக்கும். 10 ரூபாய் தண்ணிக்கு சத்து முறுக்காது ஒரு மயிர் இருக்காது. சரி அழகுக்கு ஒண்ணு அறிவுக்கு ஒண்ணு. பார்த்து வச்சு ஒண்ணே இருக்கு. அளவுக்கு ஒண்ணு அறிவுக்கு ஒண்ணு. சரி அந்த மாதிரி வச்சுக்கணுமையா. ஆனா இங்க பாரு இந்த கூட்டத்துல ஒரு வித்தியாசமா ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்குதுங்க. எப்படி? யாருன்னு கேப்பீங்க? ஒரு 90 வயசுல அந்த கடைசி ஒருத்தர் என்ன பார்த்தா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்குதுயா. பேசாம நேத்து போன ஊர்ல இருக்குது. இங்க சொன்னா விளக்க மாதிரி வந்துருவாங்க. பெட்டிக்காரே சொல்லுங்க. அந்த பின்னாடி கடைசி ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 90 வயசுல என்ன பார்த்தா ஒரு ஆயா மல்லிகைப்பூ தலை நிறைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்குதுயா. கூறு கட்ட கண்ணு தெரியாத கூக. அது தலை நிறைய மல்லிகைப்பூ இல்லடா. அப்புறம் அந்த அப்பத்தாவுக்கு தலை நிறைச்ச முடியா. நரைச்ச முடியா? ஆமா நான் கூட 90 வயசுல ஒரு வயசு பிள்ளையாட பார்த்தேன். வயசு பிள்ளையாடா? சண்டைக்கு வர ஆளு அந்த 40 வயசு இருக்கு உள்ள போய் வயசு பிள்ளைன்னு சொன்னா சரி எப்படி விளக்க மாட்டேன். யாருக்கு? எனக்கு 40 வயசு ஆயிருச்சு.
கல்யாணமே ஒரு பேரம் பேத்தி எடுத்துட்டு என்ன என்னடா வயசு பிள்ளைன்னு சொல்ற கிளவி நான் கிளவி ஆயிட்டடா சரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா ஒரு 90 வயசு 80 வயசு இருக்க ஒரு பாட்டியை போய் பாட்டி பாட்டி அப்படின்னோம்னா பார்த்தா சாண்டையை குடிக்கி சரி என்னை பார்த்தா கிளவி மாதிரியா இருக்குது எனக்கு இப்பதான் என் வயசு திரும்புது சரி அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல அப்படி இல்லாம எந்த தொந்தரவும் இல்லாம உட்கார்ந்து நாடகத்தை ரசிச்சுட்டு இருக்காங்க அதனால வந்திருக்க நாடகம் நீ பெரிய நாடகம் ஐயா ஆமா வந்திருக்க நடிகருங்க பெரிய நடிகர்கள் பெரிய நடிகருங்க ஒவ்வொரு நடிகை 25 கிலோ 30 கிலோ இருப்பாங்க அவ்வளவுதான் இருப்பாங்க அவன் பார்க்கற ஆளு அப்படி ஆனா வந்திருக்க நடிகர்கள் பேர் முறைப்படி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ஒரு முறைப்படி நம்ம கதைக்கு போலாமாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடலோட சுறுசுறுப்புடு நம்ம கதைக்கு போலாமா அம்மன் காலே அந்த பையனே காலே நம்ம ஒரு நடுவாள் நிக்குதடி அடியே நாட்டு சண்டை நம்மள கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சண்டை நம்மள கண்டு சொக்குதடி காலே அந்த பையனே காலே நம்ம ஒரு நடுவாள் நிக்குதடி அடியே நாட்டு சண்டை நம்மள கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சண்டை நம்மள கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா அங்கனுக்கு அடியில தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா அடியில வச்சா அம்பனுக்கு அடியில வச்சா அம்பனுக்கு அடியில வச்சா 1000 பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சங்கீத படிக்க சொல்லி சாரீர கொடுப்பாளே அமகை இலக்காரே அந்த வயகாரே நம்மளை கண்டு சொத்துரடி அடியே நடி சொன்ன நம்மளை கண்டு சொத்துரடி தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா வணக்கம் என்ன கிடைத்தது பண்ணக்கரக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் துணை மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் முடுவார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள முடுவார்பட்டி ஆதனூர் தேவசேரி அலங்காபுரி மற்றும் லிங்கவாடி மற்றும் வாவிட மருதூர் கோவிலூர் மாமுத்தப்பட்டை சேர்ந்த இக்கோவிலர்களுக்கு பாதியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக இன்று நாடகம் என்ன நாடகம் சொன்ன தெரியுமா சொன்னதானே தெரியும் ஊர் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆமா மணி 10 மணி ஆயிருச்சு அப்படிங்கிற வந்து லூசு வாக்குல புலம்புறேன் நாடக பேரு சொல்லல சரி நாடகம் என்ன நாடகம்னு தெரியலன்னு யோசிப்பாங்க சரி இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம் தெரியுமாங்க நாடகம் சொன்னா தெரியும் ஆமா எப்ப வருவாரோ இது நேத்து போன முத்தாளமே இல்லையா நேத்து போன கட்டபொம்மை நாடகம் கட்டபொம்மா ஆமா கட்டபொம்மை நாடகத்துக்கு பேரை மாத்தி போட்டாங்களே நேத்து போய் கட்டபொம்மை நாடகம்யா சரி நாளைக்கு ஒரு நாடகம் என்ன தெரியுமாங்க சொன்ன நாடகம் எந்த ஊரு எந்த தேசம் இருக்கு இங்க போற எந்த ஊரு எந்த தேசம் இருக்கு இங்க போற அந்த ஊரு அந்த தேசம் அந்த ஊரு அந்த தேசம் மாயவரே இங்கிருந்து அங்கே போறே இது என்ன நாடகம்னே இதே முந்தானத்து போன காத்தவரை நாடகம் இது முந்தா நாள் போனது வள்ளி திருமணம்யா இது சித்திரவள்ளி
சித்திரவதை நாடகம் வைக்காம பார்த்தாங்க. ஏன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என்ன காரணம்? ஒருத்தன் பொண்டாட்டிய ஒருத்தன் மை வச்சு கூட்டிட்டு போற நாடகம். சரி. சித்திரவதை நாடகம். ஆமா, விளக்க மாத்திர அடிக்கிற நாடகம். அன்னைக்கு நாடகம் என்ன தெரியுமாங்க? ஸ்ரீ சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்று சொல்லப்பட்ட மகமாய் நாடகம் நடைபெற்றுக் கொண்டு திரு ராகி மருவின் நாடகத்தை கண்டுகிட்டு வர வேண்டும் கட்டுகின்றோம். நாடகத்தில் பின் வருமாறு நாடக உலகின் நவரச நாயகர் என்ன கருத்துல பொன்னக்காரமாக விளங்குகிறார் என்னார். வடமதுரை அருகாமில்லை அம்பலக்காரன் பெட்டியை சேர்ந்த பி முருகேசன் இவர்களே சிவனாகவும் பெரிய கருப்பாகவும் தோன்றுள்ளார். தலைவா தவ புதல்வா வருகிறதே, தலைவா தவ புதல்வா வருகிறதே, தாமரை தால் வரிக்கு வாழ்கிறே. அதற்கு அடுத்தபடியாக பாட்டுக்கன்று இவருக்கென்று பாட்டாண்டு சொல்லக்கூடிய சென்றெல்லாம் தனக்கு தானே பெற்ற பசு கட்டவரும் சின்ன குயில் சித்ரா போல் பாடக்கூடிய அருமை அம்மா என்ன கருத்துல பொன்னாக்கிரமா எழுதக்கூடிய மல்லியா இவர்களே சக்தி தெலுங்காய் பின் மகமாயாக தோன்றவுள்ளார். ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா, நீ தங்கச்சி அம்மா, காஞ்சியிலே காமாட்சி அம்மா, மதுரை மீனாட்சி அம்மா. ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா, நீ தங்கச்சி அம்மா, காஞ்சியிலே காமாட்சி அம்மா, மதுரை மீனாட்சி அம்மா. அதற்கு பிறகு என்னகரத்திலும் புன்னக்கரமா எழுதக்கூடிய வாலிச்சு மன்னன் வசன புயல் என்று சென்றனோ தனக்கு தன்னை பெற்று கட்டவரும் அருமை ஐயா, அருமை தாத்தா, அருமை பாட்டன், அருமை என்னார் ஆள் அழகர் சாமி அவர்களே சிவக பெருமாளை மற்றும் சின்னகற்பாக தந்துள்ளார். வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா, வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் மக்கள் அனுப்பி எதிர்பார்த்து நிற்கிறோம் ஐயா, வாங்கையா வாத்தியாரையா. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடத்துல ஒவ்வொரு நாடத்தை கெடுக்கணும்னு ஒருத்தர் வருவாங்க. சரி. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துல கலகம் செய்யணும், இந்த நாடகத்தை கெடுக்கணும் ஒருத்தர் வந்திருப்பாரு. யாரு 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 சொல்லு. தானாவதி. தானாவதி வருவாரு. சரி. பேரை மறந்து போயிட்டாரு. தானாவதி வருவாரியா. சரி. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை கெடுக்கணும் ஒரு கலகம் செய்யணுமே வருவாரு. சரி. அந்த மாதிரி வள்ளி திருமண நாடகத்துல யாரு வருவா? யாரு வருவா? நாரதர் வருவாரு. நாரதர். ஆமா. இந்த வள்ளி திருமண நாடகம் எடுத்துக்கிட்டா இந்த நாரதர் வருவாரியா. சரி. இந்த நாரதர் வந்து குடும்பத்துக்கு எடுக்கணும், எப்படியாச்சும் கலகம் பண்ணி இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிக்கணும் வருவாங்க. சரி. அதே மாதிரி மகமாய் நாடகத்திலேயே ஒரு வாய் வக்காளி ஒருத்தர் வந்திருக்காரு பாரியா. யாரியா? ஆமா, குடும்பத்தை கெடுக்கணும், சரி, நாடகத்தை குட்டிச்சோர் ஆக்கணும் ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? மைசூர் அரக்க. யாரு? மைசூர் பக்கை. மயிலாப்பூர்ல மைசூர் பக்கத்துல மைசூர் அரக்கங்க நாடகத்தை கெடுக்கணும். சரி. நாடகத்தை கலகம் செய்யணும்னு வந்திருக்காரு. என்ன பேர் சொன்னி? பேசாதீங்க, வசனத்தை மறந்துடுவீங்க. மைசூர் அரக்கனா அந்த அரக்கை கெடுக்காம எங்கே இருந்து ஆளு புடிச்சு கொண்டு வந்திருக்க முடியாது. அது போல இன்னைக்கு அரக்கனாக தோன்றுள்ள அருமையான இரகத்தில் பொன்னக்கரக்கூடிய முத்து கிருஷ்ணன் கோட்டை பெருமாள் மற்றும் மைசூர் அரக்கனாக தோன்றுள்ளார். நீங்க நல்லா இருக்கணும், நாட்டில் உள்ள ஏழைகளின் நாடும் எல்லாருமே உட்க விட்டாலே, நல்லவங்க எல்லாருமே உட்க விட்டாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணுக்கு கட்ட முன்னாலே, நீங்க நல்லா இருக்கணும், நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறே. இந்த வானுலகில் எவ்வளவு நட்சத்திரம் இருந்தாலும் வானில் உள்ள பின் நட்சத்திரம் எப்படி சொல்லிக்கின்றதோ அதே போல் நாடக உலகில் எவ்வளவு பக்க மேளம் இருந்தாலும் எங்களுக்கு பக்க மேளம், இந்த பக்கா மேளங்கள் அருமையான பக்க மேளம் அமைந்துள்ள ஆறுமணி சக்கரவர்த்தி, ஆறுமணி பின்பாட், ஆறுமணி கலையை சேர்ந்தெல்லாம் தனக்கினை வெற்றிகள் முடிச்சு கொட்டி ஒரு அருமையானால் வையம்பட்டியை சேர்ந்த NSP சசிகுமார் ஆறுமணி பின்பாடல். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா, பெத்தவள நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா, அந்த உத்தமியே மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி போடு, துளி கட்டி ஆடு.
ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலது வட்டே பார்த்தால சேத்தனைக்க தோணுனா செத்தாலும் என்ன போத்த வேணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஊருக்குள்ள மண்வாசம் வீசு எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அத்தா அதில் சாமி எங்க அப்பா ஒரு கோவில் இதுதானே எங்களோட பூமி மண்வாசம் வீசு எங்க ஊரு நல்ல ஊரு அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம் பார்க்கத்தாளு கொஞ்சாளுக்காக இருப்பாரு பிச்சு பூவ போல எங்க அப்பா சிரிப்பாரு பார்க்கத்தாளு கொஞ்சாளுக்காக இருப்பாரு பிச்சு பூவ போல எங்க அப்பா சிரிப்பாரு 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்து அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா 2 கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்கு மர கட்டையில வேக போரே அப்பா நீ போரே ஓ தேரே நான் தூக்கி போரே ஆறுகிற ஓடுகிற என் அன்பு கலச்சியவே பார்ப்புகளும் கண்ணே எந்த பாசமுள்ள ராசாத்தி கண்ண தீரத்தா ஒளியில்லை காலை எடுத்தா நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்த்து வந்தே மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே
முன்னாலே கண்ணா என்று சொன்னதெல்லாம் வேசமா காதலுக்கு ஜாதி ஒரு தோஷமா பிறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவனே கண்ண பிறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவனே உன்னை நினைச்சு ஆத்து வந்து மனசிலே கரண்டு மறந்து போச்சு ஆசையே அருகிலே காதல் வந்தது முன்னாலே கபல வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கபல வந்தது பின்னாலே காது மதோ பார்த்து நாம பழகவே சந்ததியோ இங்கிருந்தோ விலகவே பிறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு மாத்து வந்தே மனசிலே மறந்து போச்சு ஆசையே மறந்து போச்சு ஆசையே அதற்கு இங்கே மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் மிருதக சக்கரவர்த்தி மிருதங்க ஞானின் மிருதங்க வித்வான் மிருதங்க வாத்தியார் என்று சென்றனும் தனக்கு தானே வெற்றி முசுகட்டி மணப்பாறை சேர்ந்த எஸ் அந்தோனி ராஜ் மிருதங்ஸ்ட் அவர்கள் சிஷியனும் ஆகிய அரண்யமும் தோரமலை அருகம் நல்லூரை சேர்ந்த பொன்னரை மிருதங்க டோலக் தபிலம் எடுத்து தொப்பி இசைப்பார் ஜோரா கை தட்டுங்கம்மா தைசம் ஜோரா கை தட்டலாம் ஆனா இள வயசுல இப்படி ஒரு வாசிப்புனா கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா எப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா கல்யாணம் ஆகல எப்படி கல்யாணம் ஆகும் அப்ப செத்து போன மாட்டுத்தோலையே இந்த வாங்குறியே இன்னும் உனக்கு பொம்பளை எல்லாம் மனுஷ தொலை கொடுத்து என்ன பண்ணி இருப்ப தூங்குவியா தொலைய திருவியை கொண்டு போட மாட்டேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சொல்லப்பட்ட சென்றம் தனக்குத்தானே வெற்றி முசி கொட்டி வரும் பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் சென்றம் தனக்கு தானே வெற்றி முசி கொட்டிரும் அருமை மாமா பேர் மறந்து வெங்கடேஷ் ஆறுவண்டை சேர்ப்பார்கள் நாட்டு பெங்கதா ஒத்திக்கோ ஒத்திக்கோ சிரிச்சுக்கிட்டே சரி 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 அப்ப சிரிக்க மாட்டியா சிரிச்சா கொஞ்சம் அழகா இருப்பேன் இப்பயே இந்த வாட்சி இந்த ஆறுடைய தோலை கிழிச்சு போட்டு நாளைக்கு நேரத்துக்கு என்ன பண்ணுவேன்
வீட்டுல 2-3 கட்டம் வச்சிருக்கீங்க. இப்படி வரை தாயும் மற்றும் தந்தையமாக விளங்கக்கூடிய அருமையான சேர்ந்தாலும் தனக்குதானே விட்டு முசுகட்டே வரும் பி புழுகண்டன். பேர நீலகண்டன். பேர தெளிவா சொல்லியா? நீலகண்டன். நீலகண்டன். நீலனா இங்கிலீஷ்ல என்ன புழு தானே? பி பி நீலமேகம். அருமையான பி நீலகண்டன் தாளத்தை சேர்ப்பார். முடிச்சாச்சு. மெதுவாக பேசினாலும் எங்கள் காதுகளுக்கு தென்னன் தெளிவாக கேட்கக்கூடிய கரண்ட் இருந்தாலும் இல்லாவிட்டினாலும் ஜெனரேட் மூலியமாக ஒளி ஒளியை பதிவு சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கும் இங்கே ஒளி ஒளி பதிவு சக்தி ரேடியோஸ். சக்தி ரேடியோஸ் அழகாபுரி உரிமையாளர் கார்த்திகேயன். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எங்கும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தாராகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். எல்லாருக்கும் நல்லவனா பேர வாங்கணும், அந்த பேர வச்சு பின்னால நீ ஊற வாங்கணும். படும்பாட்டப்பாரு நாட்டப்பாரு வீட்டப்பாரு ரோட்டப்பாரு சிந்திச்சு பார்த்துடணும். நல்ல சிங்கார தம்பிகளா யாரும் தொட்டாலே சுட்டு போடும் ஈர மின்சார கம்பிகளா. எல்லாருக்கும் நல்லவனா பேர வாங்கணும், அந்த பேரை வச்சு பின்னால நீ ஊற வாங்கணும். வெட்டிக்காரே சொல்லுங்க. அருமையான தத்துவ பாடலியா? ஆமா. ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டாங்க ஒன்றே குலைம் என்று பாடுவோம். அருமையான பாட்டு. அந்த பாட்டுல சிறந்த முறையில் ஒளி அமைத்திருக்கும் சவுண்ட் சர்வீஸ் சக்தி ரேடியோ உரிமையாளர் கார்த்திகேயன் உரிமையாளருக்கும் மற்றும் பணிபுரியும் அத்தனைக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கொண்டு வெளிவரை மாநிலம் மற்றும் மரியாதை காப்பாற்றக்கூடிய வண்ண சிங்கார அமைப்பு ஏவி ரச்சனா சீல் கம்பெனியா வெளிவரை மாநிலம் மற்றும் மரியாதை வண்ண சீன் சிங்கார அமைப்பும் ஸ்ரீ கணபுரி சீன் கம்பெனி உரிமையாளர் ERM வளர் அய்யலூர் சீன் கம்பெனி சிறந்தமே அழகான வண்ணமுடைய சீர் சிங்கார அமைப்பியா. ஆமா. சீன் இருந்தா நடிகருக்கு மிக சிறப்பா இருக்குது. சாப்பாடு ஏற்பாடு தானத்தை சிறந்தானது ஒரு அன்னதானம்யா. ஆமா. சத்தியமா சொல்றேன். சரி. சாப்பாடு போடுறவங்க நம்ம அப்பா அம்மாங்க. ஆனா எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. சரி. என்ன ஊட்டி வளர்த்து சோறு போட்டு வளர்த்தது எங்க ஆயப்பன்னு. ஆனா இந்த மேடையில நான் சத்தியம் உண்மையை சொல்றாங்க. சரி. எனக்கு சோறு போட்டு வளர்த்தது எங்க அப்பா அம்மா இல்ல. அப்புறம் உங்கள மாதிரி ஊர் பொதுமக்கள் தான். அதுதான் உண்மை. அப்பதான் பய உண்மையை சொல்றேன். ஒரு சின்ன வார்த்தை சொல்றேன். சொல்லுங்க. நல்லா காது கொடுத்து கேளுங்க. அந்த வார்த்தை மட்டும் உண்மையான வார்த்தையா இருந்தா சரி எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. கண்டிப்பாங்க. தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. நான் என்ன காரணத்துக்கு எங்க அப்பா அம்மா சோறு ஊட்டி வளர்க்கல, நீங்க தான் சோறு ஊட்டி வளர்க்குறேன்னு சொன்னா நாரத்துக்கு போறேன் பாருங்க. ஆமா. இன்னைக்கு நாரத்துக்கு போய் காலைல அந்த வீட்டுக்கு போக நம்ம சொந்த ஊருக்கு போக 10 மணி 11 மணி ஆகி போயிரும். 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். போன கலப்புல நான் சாப்பாடு வேணா ஒரு மயிறு வேணா தூங்கிடுவோம். தூங்கி அந்த தூங்கி வந்து ஒரு 4 மணி ஆகி போயிரும்னே. ஆமா. அடுத்த நாள் நாரத்துக்கு போவான். சரி. அந்த 10 மணியோட காலை சாப்பாடு முடிஞ்சு போச்சு. காலையில சோறு திங்க மாட்டோம். தூங்கி வந்துச்சு அந்த 4 மணி ஆகி போயிருமியா. ஆமா. சோறு திங்க போனா நேரமும் இருக்காது, ஒரு இளவும் இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா
என்ன காரணம்? இங்க ஏஜென்ட் அண்ணன் ஆண்டி வேலை மாதிரி ஏஜென்ட் போன் பண்ணுவாங்க. போன் பண்ணுவாங்க. நான் அந்த வீட்டுல 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். ஆ. தம்பி 5 மணிக்கு அவன் 500 ரூபான்னு ஒரு நாளைக்கு 100 தடவை போன் பண்ணிட்டாரு. சரி. அப்படின்னு ஏஜென்ட் சுறுசுறுப்பா இருக்கணும்யா. ஆமா. என்ன எந்த ஒரு முறையில ஏஜென்ட் சுறுசுறுப்பா இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே சுறுசுறுப்பா நடிக்க தோணும். நடிக்க தோணும். ஆமா. அந்த மாதிரி இந்த மதியான நேரத்துல பிறகு மதியம் சாப்பாடு நம்மளுக்கு குளுக்கோஸ். சரி. அந்த 4 மணி 5 மணிக்கு ஏஞ்சு நாடகத்துக்கு ஊருக்கு வந்துருவோம்யா. வந்துருவோம். நாடகத்துக்கு ஊருக்கு 8 மணிக்கு நைட்டு சாப்பாடு அவங்க கையில 1 ரூபாய் சோறு போடுவாங்க. ஆமா. அந்த சாப்பாடு போடும்போது வீட்டுல கூட சொல்லுவாங்க பாரு. எப்படி? சாண்டி குடிக்கு யாவ சம்பாதிக்க மாட்டேங்கிற வீட்லயே செத்து கிடக்குறேன். ஒரு சட்டி சோறு திக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமா. சத்தியமா நம்ம அப்பா பரிமாறும் போது அனைவரும் சொன்னாங்கயா. என்னன்னு? வயிற்றுக்கு சாப்பிடுங்க. கண்டிப்பா. ஒன்னும் அவசரம் இல்ல. சத்தியமா வயிற்றுக்கு சாப்பிட்டு பொறுமையா நேரம் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. சரி. நம்ம 2-3 நேரம் சாப்பாடு இருக்காது. கடைசியா வயிற்று ஒப்புறது யாரு? ஊர் பொதுமக்கள் தாயா. ஜோரா கைத்துருங்க. பின்னாடி யாரும் கத்த மாட்டீங்க. புளியம்பளை உழுப்புற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆனா எங்களை வாழ வைக்கிற தெய்வம்னா நீங்க தாங்க. ஆனா எங்களுக்கு சம்பளமும் போட்டு கொடுத்து சாப்பாடு போடுறீங்க. நீரோடி காலமா வளர வேண்டும் கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் எதுல விட்டி வாயிலையா அதையும் பல வச்சு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. பாரதியில விட்டுட்டாங்க. அதுக்கு அந்த பேக சாப்பாடு அருமையான சாப்பாடு எடுத்து விழா கமிட்டியாளருக்கும் உரிமையாளருக்கும் வெஞ்சார்ந்த மனமார நன்றி எடுத்து தெரிவித்துக் கொண்டு அதுக்கு பேக நான் இல்லாம அவர் இல்ல அவர் இல்லாம நான் இல்ல. யாரு? நாங்க 2 பேரும் பார்ட்னர். யாரு? கட்டிங் வாங்கினாலும் பாதி குளிப்பான். டேய் தம்பி, கட்டிங்க பத்தி சொல்லாத. நேத்து நீ மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்த. வெளியே சொல்லிக்காதே. சரி. கோட்டு வாங்கினாலும் கட்டிங் போடுவா. சரி. யாரு பார்ட்னர்? யாரு? உள்ள இருந்து வாராரு அவரா? இப்ப மோகன் அவளை கூட்டி பொழப்ப இட்டு போயிரு. நாடக அமைப்பாளர் என்ன நாடகம் எங்க பாட்டுன்னு அவருது. எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மக்கிய என்ன கருத்தும் பொன்னக்கரமாக விளங்கி அருமையா நாடக அமைப்பாளர் மக்கிய AR ஆண்டிவேல் குஜிலம்பாரி. அருமையா ரொம்ப நன்றி வணக்கம்னே. எனக்கு 10 டைம் போன் அடிச்சாரு. தம்பி நாடகத்துக்கு வந்துடணும் பாரு. இன்னைக்கு வச்சிருக்கிறது ஒரு நாடகம், ஒரே நாடகம். ஆனா வண்டியில வந்திருக்கிறது எத்தனை பேரு? 2-3 நாடகத்துக்கு ஆளு வந்திருக்குது. அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு கண்டிப்பா எந்த ஒரு குறையும் ஊர்ல சொல்லல. நாடக வாத்தியார் தான் வந்திருக்காங்க இன்னைக்கு. சத்தியம் உண்மை நாடக வாத்தியார் வந்திருக்காங்க. மத்த ஊர்ல கேட்பாங்க. நாடகத்துல போய் ஊர்ல இறங்கணும் என்ன கேட்பா திரும்ப வேற ஒரு ஊர்ல என்ன கேட்பாங்க? நீங்க யாரும் விளக்கமாத்த தூக்கி போட்டுறாதீங்க. நேத்து போன ஊர்ல உண்மைன்னு கேட்டாங்க. கல்ல தூக்கி மட்டும் எரிங்க. வேற ஊர்ல கேட்டா எப்படி கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க? ஒரு 8 மணிக்கு தான் நாடகம் நடக்கிற ஊருக்கு போயிட்டோம்னே. ஊருக்கு போய் நாடகம் இந்த காரை திறந்துட்டு வெளியே கால் எடுத்து வைக்கிறேன். அப்பதான் பப்பனக்கார வெளியே. சரி. ஊருக்கு வெளியே காலை வைக்கிறீங்க. வந்துட்டாங்க. இப்ப இழுச்சா போய் நாடகம் வந்துட்டாங்க. ஏய், யார பார்த்து இழுச்சா போய்ங்கற? உன்னை சொல்லுவானே. உன்னைய பார்த்து கேட்டாங்களா? என்ன இல்ல. என்னைய பார்த்து கேட்பாங்களா? அதானே. என்னைய பார்த்து இல்ல. அப்படி பொதுவா சொன்னாங்க. சரி. நம்ம ஊர்ல அப்படி இல்ல. எத்தனை பேர் ஏதாவது வயித்துக்கு பொறுமையா சாப்பிட்டு போனது சோறு போட்டு அனைத்து உள்ளுக்கும் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் மட்டுமில்லாமல் மற்றும் புண்ணிய புராண நாடகம் வள்ளி திருமண பாவலகொடி பாசிபதம் அர்ச்சந்திரா மதுரை வீரன் இது போது எந்த நாடகத்தை அருமை என்னாரு நாடக அமைப்பாளர் மைக்கு ஆண்டிவேல் நாடகத்தை ஒப்படைச்சீங்கன்னா சீருடன் அண்ணே ஒரு பொறுக்கி போட்டு அண்ணே பொறுக்கி அண்ணன் சொல்லுவாங்க. இப்பதானே உண்மையை சொல்றேன். ஆண்டிவேல் அண்ணே பொறுக்கிதேன். பார்ட்டி பொறுக்கி. ஆமா அண்ணே. ஆனா போன்ல சொன்னார் சத்தியமா தம்பி நான் பொறுக்கின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. சரி. என்ன பொறுக்கின்னு சொல்ற? ஆளுகளை பெருக்கி போட்டு அதுவும் கேட்டேன். நீ பெரிய நாடக அமைப்பாளர், நீங்க உன்னை கேவலப்படுத்தலாமான்னு கேட்டேன். சரி. அப்ப எனக்கு ஒரு சின்ன விளக்கம் சொன்னாரு. தம்பி பொறுக்கின்னு அந்த பொறுக்கி இல்ல. சரி. நடிகர் நாடக பப்புன்னு டான்ஸ் எல்லாம் மனப்பாறை போட்டுருக்கிறேன். இந்த பக்கமா வாசிக்கிற நீங்க இருக்கீல அவங்கெல்லாம் பொறுக்கி கையை எங்க பக்கம் நின்று ஒடிச்சு போடுவேன். அவரு பேச்சுக்கு இல்ல ஒண்ணு இல்லப்பா. ஒன்னே தோகமலையில பொறுக்கி ஒரு பண்ணாங்க பொறுக்கி நடுப்பட்டி பொறுக்கி. சரி. அது ஊர்ல காந்திநகர் பொறுக்கி பின்னத்தூர் பொறுக்கி நான் பின்னத்தூர் பொறுக்கி பின்னத்தூர் ஒரு சில ஊர்ல இருந்து இவரே உலகமாக பொறுக்கி திருச்சி மாவட்ட பொறுக்கி. அவர் நாட்டை வைத்து பேசாம. ஆனா அங்கங்க ஆளுகளை பொறுக்கி இந்த நாடத்தை அமைச்சிருக்கிற சின்ன முறையில யாரும் வீட்டுக்கு போகாதீங்க. அப்படி வீட்டுக்கு போனீங்கன்னா சாமி கிட்டமா போயிடும். சரி. உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. நம்ம ஊர்ல வேற நாடகம் வச்சிருக்கலாம். என்ன காரணத்துக்கு மகமாய் நாடகம் வச்சாங்க தெரியுமா? என்ன காரணம்? பக்தி பரவசம் முட்டி ஒரு நாடகம் ஐயா. சரி. ஆனா 10 மணிக்கு மேல ஆண்களுக்கு நாடகம், அதுக்கு மேல பெண்களுக்கான நாடகம். அப்ப ஆண்கள் வீட்டுக்கு எந்திரிச்சு போறதா? அவருக்கு தான் பொழப்பு ஓடுது பேசாம முடியா. சரி. ஆனா சாமி இழப்பாக பப்பு டான்ஸ் முடிஞ்சோடனே சரியா 11 ஆகி போச்சா. சரியா 1 மணி அளவில் பாத்தீங்கன்னா
சிவன் சக்தி வந்து சாமி இழப்பாக சரி 7 கரங்க வச்சு வச்சு அந்த கன்னி கல்யாண பிள்ளை மேலே சாமி வந்து ஆடணும். அதனால யாரும் வீட்டுக்கு போக கூடாது உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கணும் கேட்டுக்கொண்டு கேட்டு எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி மேல நாடக அமைப்பாளர் எங்கெல்லாம் பொறுப்பாளர் மிக்க அவர் ஆண்டிவேல் அவர்கள் நாடகத்தை கொடுக்க சிறந்த முறையில் எல்லா நாடகத்தையும் சீருடன் சிறப்புடன் நடத்தி கொடுப்பேன் என்று கேட்டுக்கொண்டு அப்புறம் பொம்பளை பிள்ளை யாரு உங்க அப்பத்தாவுக்கு பிறந்திருக்கா? யாருக்கு பிறந்திருக்குதா? யாருக்கு பிள்ளை பிறக்கலையா? சரி பொம்பளை பிள்ளை கூட்டி வந்தீங்களா? யாரு? டான்ஸ் இல்ல காமிக்கிட்டு வந்தானா? ஏய் உங்க அண்ணிடா. நான் உண்மையை சொல்றேன். அண்ணிடா. அண்ணியா இருந்தா ஏய் அண்ணி வந்திருக்கடா. நான் மண்டி போடு நீ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஐயர் வந்த உடனே என்ன என்னையில 5 மணிக்கு வர சொன்னாரியா? சரி இந்த ஆளு வில்லங்கமான அண்ணன் ஏச்சண்டி வில்லங்கமான ஆளு. கோச்சுக்காரு உண்மையை சொல்றேன். சரி என்ன காரணம் கேட்டீங்கன்னா என்னை 5 மணிக்கு வர சொல்லி போட்டு இந்த டான்ஸ் கடை பிள்ளைய மட்டும் 4 மணிக்கு வர சொல்லி சரி ஆட்டோக்குள்ள உட்காந்து அமுக்கிட்டு இருக்காரு. என்ன சம்பளம் அட்வான்ஸ் கொடுக்குற அடுத்த நாடகத்துக்கு அப்படி சொல்லு. அட்வான்ஸ் அவரு கேவலப்படுத்தாதையா? உண்மை அண்ணே பெருமை தானே. எந்த ஏற்ற இப்படி பண்ண மாட்டாங்க. அண்ணன் இப்படி பண்றாருன்னா சிறந்த பெருமையா? அதனாடி ஆடலாகி அப்படியே சுந்தரி திண்டுக்கல் போட்டு திருப்பதி நட்டு என்று உருண்டையா இருக்குமா? திண்டுக்கல் உருண்டையா இருக்குமா? இப்ப வெளியே வரவே போறாப்ல டான்ஸ் வரப்பல புண்டிய வத்தானா என்ன வத்தானா தெரிஞ்சுக்க. உப்பு கைக்கு பேசாம வரும். ஆமா ஆடலாகி அப்படியே சுந்தரி திண்டுக்கல் போட்டு திருப்பதி நட்டு அருமை சகோதரி என்ன விதத்துல பொன்னக்கமான வெளியே கூட பொம்பளை பேர் போட்டியில போட்டிருக்காங்க. மணப்பாறை சேர்ந்த திவ்யா குட்டி உடியாடி குட்டி திவ்யா குட்டி டான்ஸ் பண்ணி காமிக் வாடி பட்ட புள்ள வெளியே வாடி பட்ட நோக்கி சக்கினியே வாடி பட்ட புள்ள வெளியே வாடி பட்ட நோக்கி சக்கினியே நீயா உன்ன காரியா இதோரி பார்க்க போறியா இந்த மத்த ராத்திரியில் உச்சபரியில் வச்சு வாடி 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 பட்ட புள்ள வெளியே வாடி பட்ட நோக்கி சக்கினியே. இந்த பொம்பளை பிள்ளை பேரை சொன்னா நேத்து வந்து பெட்டிக்கு அருமையா பாட்டு படிச்சாரியா? எப்படி நீ என்ன பொம்பளை பிள்ளை பேரை சொன்னா வாடி மொட்டை குண்டியா வெளியே? தம்பி தம்பி அப்படியே வர சொல்றேன். கேமரா வருது, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஓசிலே படம் பார்க்க அலையிறேன். நேத்து போன ஊரை பக்கம் பாத்தீங்கன்னா ஒளி அனுப்பி பேரதான் சொன்னி. சரி நேத்து போன ஊர்ல இங்க அருமையா தத்துவ பாட்டு போட்டீங்கன்னு. ஆனா யானை உம்முனே உட்காந்துருக்க. நான் தான் வப்பாட்டியை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். நீ என்னைய மாதிரி வப்பாட்டியை பறி நீ இல்லையா? அவரே வப்பாட்டியை பறி கொடுத்தாரா? கை தூக்கு வைப்போம். முதலீடு நீதானா? ரைட் ரைட் அப்படியே உட்காந்து வீட்டுக்கு போயிடாத. 1 வருஷம் நாடகம் ஓடணும். அப்ப எதுல மறந்துட்டியா? சத்யா சொல்லுவேன். சத்யாவா? என்னால ஆமா ஆமா அப்படி சொல்லு மாமா. லாபப்படுத்தி விட்டேன். நான் அப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கி. நீ அப்படி உட்காராதானே? அன்னைக்கு சிறந்த முறையில் நம்ம என்னதான் மெதுவா பேசினாலும் கண்டிப்பா என்னதான் ஆடுனாலும் பாடுனாலும் நான் ஒரு பப்புன்னு சொன்னா யாருக்கும் தெரியுமா? நீ ஒரு பப்புனா? நீ ஒரு பப்புனா? என் பேரு தங்கப்பாண்டி, ஒரு சிரிப்பு நடிகர் சொன்னா யாருக்கும் தெரியுமா? பித்தாளப்பாண்டியா? அட என் பேரு தங்கப்பாண்டியா. என் பேரு வெளியே சொல்லாரு. அதுக்கு விளக்கம் சொல்லட்டா? என்ன ஏன் பீத்தினி பாண்டி சொல்றீங்க தெரியுமா? ஆனா பாரு நேத்து போன நாடகத்துல இப்படிதானே நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பப்புனு 10 மணிக்கு பப்புனு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து அதெல்லாம் பாட்டு படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி 9 மணிக்கு மேல 9 யாரு? நீதானே உன் பேரை சொல்லாதடி. நீலகண்ட பேரை வெளியே சொல்லாதீங்க. ஆனா 9 மணிக்கு மேடைக்குள்ள உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அங்க 2 பையன் மேடைக்கு உள்ள வந்தாங்க. வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க? சின்ன பையலுங்க. ஆமா ஒரு பையலுக்கு 10 வயசு இருக்கும்னே. ஒரு பையலுக்கு என்னை மாதிரி ஒரு 9 வயசு இருக்கும். நீ 9 வயசு 9 தான்டா வானவில். 8 வயசுயா? சரி உன்னை சேர்த்து சொல்லிட்டேன்னா 2 பையலுக்கு மேடைக்குள்ள வந்தாங்க. நானும் அழகா வந்தாங்க. மணி 10 மணி ஆகி போச்சு. லேட் ஆகி போச்சு. கிளம்பி வெளியே மேடைக்கு வெளியே போய் எதுவும் பேசணும் நாடகத்தை ஆரம்பிக்கணும்னு பாருங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறேனே. சரி 2 பையன் உள்ள ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? அண்ணன் என்னங்க யாரு பப்புன்னு கேட்கறதுக்க ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. சரி நம்மதே பப்புனு நம்ம கிட்ட வந்து பப்புனு யாருன்னு கேக்குறேன் நினைச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு கேக்குறேன். சரி ஏதோ பரிசு எதுவும் கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ பேச பரிசு கொண்டு வர போறாங்க. ஏதோ அன்பளிப்பு பணம் கொடுக்க போறாங்க நினைச்சுக்கிட்டு தம்பி நான் தான் பப்புனு கையை தூக்குனேனே. சரி அதுக்கு 2 பேர் வந்தாங்க பாரு. அது ஒரு பையன் ஒருத்தங்கிட்ட சொல்றேன். என்ன சொன்ன தெரியுமா?
டேட்டே இன்னைக்கு வந்திருக்க பப்பனிக்கார மூஞ்சியா பாரு, பண்ணி மூஞ்சி மாதிரி இருக்குது. அவன்கிட்ட சொல்ல சரி. ஆனா இந்த ஒரே நிமிஷம் ரைட்டு. இவன் அவன்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நண்பா நீ நாச்சு பப்பனுக்கார மூஞ்சி பண்ணி மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்லடா. சரி. ஆனா அவன் ஒரு கேள்வி கேட்டான் பாரு. அவன் கேட்டது கூட பரவாயில்லையா, பரவாயில்ல, என் மூஞ்சி பண்ணி மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொன்னேன். சரி. ஆனா இவன் அவன்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னீங்க? நண்பா எனக்கு ஒரு சந்தேகம் பண்ணி இவன் அவன்கிட்ட கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? பப்பனுக்கார மூஞ்சி பண்ணி மூஞ்சின்னு சொல்றீங்களா? பண்ணினா பீத்திங்க, பப்பனுக்கார மூஞ்சி பண்ணி மூஞ்சி மாதிரி இருக்கு, பீத்தி பேடா அப்படின்னு அவன் கேட்கிறேன். அதனால அதை வச்சு வேலை சொல்றேன். என்னதான் பொறுமையா ஆடினாலும் வேகமா ஆடினாலும் இந்த தமிழ்நாட்டு உலகம் எல்லாமே எங்களை சீருடன் சிறப்புடன் போன் போட்டு நம்பருக்கெல்லாம் போன் நம்பர் போட்டு தம்பி பப்பு நீதானா யூடியூப்ல பார்த்தம்பா. ஆமா யூடியூப்ல பார்த்து அருமையான யூடியூப் போட்டிருந்தாங்க, லைவ் விட்டுருந்தாங்க. உலகம் எல்லாம் பரவி கொண்டிருக்கும் யூடியூப் அருமை என்ன கொடி மலர். சரி. உரிமையாளர்னே நம்ம தானே நம்பதேன் கொடிமலர் அண்ணே உரிமையாளர் மனமாதான் நெஞ்சாத நன்றினே. போற பக்கம் வந்து ஆனா சம்பளம் மட்டும் சேர்த்து கேட்க கூடாது, லைவ்ல விடணும். சரியா இருக்கட்டும். அதுக்கு பேசுற வாய்க்கு கேடு. ஆமா சார் பிள்ளை வெட்டா உடம்பு கேடு அதனாடி உள்ள போயிட்டு பிள்ளை வெளியே தள்ளி விட்டுருமியா. சரி. இங்கே நான் சிரிப்பு நடிகராக தோன்று கொண்டிருக்க அருமை தம்பி சிறுலமன் தடுக்கனை வெட்டி மிசு கொட்டி வரும் கூப்பிட்டு ஓடல் உங்கள் வீட்டு பிள்ளை மணப்பார் அது செஞ்சாவணுமா? உங்கள் வீட்டு பிள்ளை மணப்பாறையை சேர்ந்த தங்க பாண்டி இவருக்கு சிரிப்பு நடிகராக தோன்றவில்லை. ஒரு பாட்டு படிப்பா. எப்பெடுக்கு மாளிகையில் எட்டு வைத்த தலைவர் விட்டு விட்டு சென்றாடி செத்தாடா போயிட்டு பொம்பளை பிள்ளை பேரை சொல்லும் போது அவன் ஆடி மொட்டை முண்டிய வெளியின்னு பாட்டு படிக்கிறிய. நான் பப்பனுக்கு இழிச்ச வாங்கிக்கிறா நீலகண்ட வயது அப்படி இருக்கா. ஆனா செத்து போயிட்டு அந்த பாட்டு கேட்க முடியாதியா? கண்டிப்பா. இப்ப இந்த பாட்டு கேட்டுக்கிறேன். அந்த பாட்டு படி அருமையான அனைத்து உலகம் நெஞ்சாத மனமா நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த நாடகத்தை அடுத்த வருடமும் அன்னைகிட்ட கொடுங்க சீருடன் சிறப்பு நடையிட்ட போட்டு கொடுப்பேன் கேட்டுக்கொண்டு இப்படிக்கு முடுவார்பட்டி, ஆதனூர், தேவச்சேரி, அலங்காபுரி, லிங்கவாடி மற்றும் விடா மருதூர் மற்றும் கோவிலூர், மாவுத்தப்பட்டி கிராமங்களில் உள்ள கோவிலை சார்ந்த கோவிலார்கள் கவுண்டர்களுக்கும் பாதிக்கப்பட்ட அருமையான ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்த வைத்த அனைத்து நெஞ்சாத மனுமாறு நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு உள்ள போய் பிள்ளை வெளியே தள்ளி விடுறோமாக ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே உள்ள போய் பிள்ளை வெளியே தள்ளி விட்டுறோம்யா. அம்மா உங்க கண்ணால நாடகத்தை எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். சரியா நாங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க. இவர்கள் மேடையிலே மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணார் பொன்னர் அவர்களுக்கு விழா கமிட்டிய சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இந்த மேடையிலே ஆல்ரவுண்டை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா வெங்கடேஷ் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சிறப்பு சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக இங்க தாள கலைஞர் அருமையான நீலகண்டர் அவருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படும். ஜோரா ஜோரா கைத்துமா. அதற்கு அடுத்தபடியாக இங்கே ஒளி பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமை அண்ணார் யூடியூப் சேனல் கொடிமலர் உரிமையாளர் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இப்ப ஜோரா கைத்துட்டுங்கம்மா. உலகம் எல்லாம் எங்களை எடுத்துட்டு இருக்காரு என்ன யூடியூப் தான். சிறப்பு சிறப்பு.
அதற்கு அடுத்தபடியாக விடிவரை சீன் சிங்கார் அமைப்பு சீன் அமைப்பு அண்ணே சீன் அமைப்புனே சீன் சொந்தக்காரண்ணே வானே பாப்பா பாப்பா சீன் அமைப்பு ஸ்ரீ கணபதி சீன் கம்பெனி உரிமையாளர் வளர் அகிலூர் அண்ணன் அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக கொண்டாடி கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஒலி அமைப்பு அருமையான சக்தி ரேடியோஸ் உரிமையாளர் கார்த்திகேயன் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மேடைக்கு வேணே கண்டிப்பா பாட்டு போற ஜோரா கை தட்டுங்க. நம்ம மெதுவா பேசினா நம்மளுக்கு எப்படிலாம் சவுண்ட் வைக்கணும் அப்படின்னு நம்மளை வளர்த்து விடுறது நம்ம மைண்ட் செட். அதுக்கடுப்பாக நாடக அமைப்பாளர் அருமையன்னார் கொஞ்சம் பார்த்து நாடக அமைப்பாளர் AR ஆண்டிவேல் குஜிலம்பார் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கொண்ட காவல்துறை அதேரி ஐயா அவர்களை விழா கமிட்டி சார்பாக மேடைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காவல்துறை ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இவருங்க மேடையிலே சிரிப்பு நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் மனைவியைச் சேர்ந்த KV தங்கபாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடி வந்து கௌரவிக்கப்படுகிறது. விழா கமிட்டி சார்பாக EB ஆபீஸ் உரிமையாளர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இல்லை EB ஆபீஸ் EB ஆபீஸ் EB ஆபீஸ் அருமையான வயர்மேன் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும் பொழுது தெரிவித்து மேடைக்கு வாங்கினா அருமை என்னார் உரிமையாளர் ராஜபாண்டி. உனக்கும் போடணுமா செத்த மேடைக்கலாம் ரைட் போட்டலாம் பேரு அவ்வளவுதான் வர போட்டுக்கலாம். என்றுக்கும் இங்கே நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் பக்க மேடைகளுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார இளைஞர் பொதுமக்கள் அளித்த உள்ளிருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுக்கு கதைகள் துவக்கம் எல்லாம் உட்கார் டான்ஸ் பண்ணி வெளியேற போது உட்கார் எல்லாருமே நல்லா இருக்கணும்.